தாய் வீடு ஆகஸ்ட் 2026. திரையிலிருந்து தெருக்களுக்கு இந்திய ஜென் ஜி இளைஞர் எழுச்சி. எழுதியவர் தேவப்பிரியா. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. கடந்த ஒரு தசாப்தத்துக்கும் மேலாக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் ரீதியாக அசைக்க முடியாதவராக திகழ்ந்தார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அவர் தனது அரசாங்கத்தை வழிநடத்தி எதிரிகளை தந்திரமாக வீழ்த்தி பொது விவாதங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல சிவில் சமூக போராட்ட இயக்கங்களை முறியடித்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பாஜக 2026 ஜூலை இறுதியில் சமூக ஊடகங்கள் மூலம் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்ட இயக்கம் எந்த ஒரு பிரதான அரசியல் கட்சியாலும் கொடுக்க முடியாத ஒரு அடியை அரசாங்கத்திற்கு கொடுத்தது. அது அவர்களை பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தியது. தன்னை இந்தியாவின் வலிமையான தலைவராக முன்னிறுத்திய மோடியின் தனிப்பட்ட பிம்பத்திற்கு ஒரு அடியாகவும் அமைந்தது. ஒரு தேர்வு, உடைந்த கனவுகளும் தேசிய அதிர்ச்சியும். 2026 மே 3 அன்று இந்திய மருத்துவ சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் யூஜி வழக்கமான முறையில் நடைபெற்று முடிந்தது. ஆனால் சில நாட்களிலேயே ராஜஸ்தான் மாநிலத்தில் இயங்கும் பயிற்சி மையங்களிலிருந்து வினாத்தாள்கள் கசிந்ததற்கான ஆதாரங்கள் வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இது வெறும் வினாத்தாள் கசிவு மட்டுமல்ல, மாறாக உயர்கல்வியை எதிர்நோக்கியிருந்த லட்சக்கணக்கான குடும்பங்களின் கனவுகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலாகும். இந்தியாவில் ஆண்டுதோறும் 20 லட்சத்திற்கும் 2 மில்லியன் அதிகமான மாணவர்கள் இத்தேர்வையே பெரிதும் நம்பியுள்ளனர். குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சூழல்களிலிருந்து வரும் மாணவர்களுக்கு வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டு சமூக பொருளாதார ரீதியில் முன்னேறுவதற்கு இத்தேர்வே முதன்மை வழியாகும். தேர்வு முடிவுகள் வெளியான போது வெளிப்படையான முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வந்தன. சில மாணவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு மிக அதிக மதிப்பெண்களையும், வேறு சிலர் வழக்கத்துக்கு மாறாக குறைந்த மதிப்பெண்களையும் பெற்றிருந்தனர். அதிர்ச்சியில் உறைந்து போன மாணவர்கள் பலர் தங்களது எதிர்காலம் குறித்த அச்சத்தாலும் கடுமையான மன உளைச்சலாலும் தற்கொலை செய்து கொள்ளும் சோக நிகழ்வுகளும் அரங்கேறின. ஒவ்வொரு மாணவனின் மறைவும் ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் நம்பிக்கையை புதைத்தது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த அரசாங்கம் உடனடியாக தேர்வை ரத்து செய்து மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுடன் மறுதேர்வு நடத்தவும் முடிவு செய்தது. இருப்பினும் அக்கால தாமதமான நடவடிக்கைகளால் மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் மத்தியில் தேர்வு முறையின் மீதான அடிப்படை நம்பிக்கை முழுமையாக உடைந்து போய்விட்டது. கரப்பான் பூச்சிகள் மேலெழும்புகின்றன. தொலைக்காட்சி செய்திகளில் இந்த பிரச்சினை சில நாட்களுக்கு மட்டுமே முதன்மை இடத்தை பிடித்தது. ஆனால் சமூக ஊடகங்களான குறிப்பாக இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மற்றும் யூடியூப் ஆகியவற்றில் இது காட்டுத்தீ போல் பரவியது. மாணவர்கள் தங்கள் நியாயமான கோபத்தை பகிர்ந்து கொண்டதுடன் தங்களின் அனுபவ கதைகளையும் பதிவிட்டனர். இவர்கள் 1997 முதல் 2012 வரையிலான காலப்பகுதியில் பிறந்த ஜென் ஜி தலைமுறையினர் ஆவர். பொதுவாக இவர்கள் திரைகளிலேயே மூழ்கியிருப்பவர்கள், அரசியல் உணர்வற்றவர்கள் என்று சமூகத்தில் விமர்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்போது அவர்கள் திரைகளுக்கு வெளியே நேரடி களத்திற்கு வந்தனர். வினாத்தாள்கள் கசிந்தது குறித்து அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டுமென்றும், நாட்டின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டுமென்றும் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கோரினர். அவர்களுக்கு குறிப்பிட்ட தலைவர்கள் இல்லை, கட்சி சின்னங்களோ நிதிப்பலமோ இல்லை. அவர்களிடம் இருந்தது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே, அது நீதிக்கான தாகம். சிஜேபி இச்சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது. மே 2026 இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் இளைஞர் போராட்டங்கள் மற்றும் போலி பட்டங்கள் தொடர்பான ஒரு திறந்த உச்ச நீதிமன்ற விசாரணையின் போது சில வேலையில்லாத இளைஞர்களையும் ஆர்வலர்களையும் ஒட்டுண்ணிகள் என்றும் அவர்களை கரப்பான் பூச்சிகளுக்கு ஒப்பிட்டும்
சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். பின்னர் அவர் தனது கருத்துகள் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் குறிக்கவில்லை என்றும், மாறாக அமைப்பு ரீதியான பிரச்சினைகளை நோக்கமாக கொண்டவை என்றும் தெளிவுபடுத்திய போதிலும், அந்த கருத்துகள் பரவலான மக்கள் எதிர்ப்பை உருவாக்கின. இந்த அவமதிப்பான கூற்று இணையத்தில் ஒரு புதிய எதிர்ப்பு இயக்கத்திற்கு வித்திட்டது. அந்த அவமதிப்புக்கு எதிர்குரலாக போஸ்டன் பல்கலைக்கழக பட்டதாரியும் அரசியல் தகவல் தொடர்பு உத்தி நிபுணருமான அபிஜித் திப்கே கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி என்ற பெயரில் ஒரு இணைய நையாண்டி இயக்கத்தை தொடங்கினார். இது ஒரு கேலிக்கூத்து போல் தோன்றினாலும் இந்த பெயருக்கு பின்னால் ஓர் அரசியல் தத்துவம் இருந்தது. நாங்கள் அமைப்பிற்கு ஒரு சவாலாக இருக்கிறோம். எங்களை அழிப்பது கடினம். நாங்கள் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிறோம். ஆரம்பத்தில் இனிய மீம்களாகவும் கேலி அறிக்கைகளாகவும் தோன்றிய சிஜேபி விரைவில் இந்திய இளைஞர்களின் அடக்கப்பட்ட குரலாக உருவெடுத்தது. வேலையின்மை, ஊழல், தேர்வுத்தாள் கசிவுகள் மற்றும் கருத்து மாறுபாடுகளுக்கான ஜனநாயக இடைவெளி சுருங்குதல் போன்ற அடிப்படை பிரச்சினைகளை மையமாக வைத்து இந்த இயக்கம் ஒரு விவாதத்திற்குரிய, அதே நேரத்தில் உண்மையான மக்கள் களமாக மாறியது. இது வெறும் இணைய நகைச்சுவை அல்ல, மாறாக ஒரு தலைமுறையின் ஏக்கமும் அதிருப்தியும் நீதிக்கான குரலும் ஒன்றிணைந்த ஒரு கலாசார நிகழ்வாக உருவெடுத்தது. சில நாட்களிலேயே கோடிக்கணக்கான பின்தொடர்பவர்களை சேர்த்து இந்தியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் பாஜக சமூக ஊடக ஆதிக்கத்தையே முறியடித்தது. திரையில் இருந்து தரைக்கு ஜென்ஸிகளின் ஜந்தர் மந்தர் போராட்டம். இளைஞர்கள் தலைமையிலான இந்த போராட்டம் மக்கள் போராட்டங்களுக்கான வரலாற்று புகழ் பெற்ற மையமான இந்திய தலைநகரின் ஜந்தர் மந்தர் பகுதியில் தொடங்கியது. புதுடெல்லியின் ஜந்தர் மந்தர் வரலாற்று ரீதியாக போராட்டங்களின் முதன்மை மையப்புள்ளி, கொதிக்கும் ஜூன் மாத வெயிலையும் பொருட்படுத்தாத திரண்ட மாணவர்களின் புகலிடமாக மாறியது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி இளைஞர்கள், இளம் உத்தியோகத்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் தினமும் அங்கு கூடினர். பல நாட்களாக சிஜேபி அமைப்பின் வழிகாட்டலில் பல்லாயிரக்கணக்கான ஜென்ஸி தலைமுறை போராளிகள் புதுடெல்லியின் வீதிகளில் வெள்ளமென பாய்ந்தனர். பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வின் வினாத்தாள் கசிவு லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்திற்கான நியாயமான வாய்ப்பை பறித்துவிட்டதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என கோரினர். கல்வி அமைச்சரும் பிரதமர் மோடியின் நம்பிக்கைக்குரிய அரசியல் தலைவருமான தர்மேந்திர பிரதானே அவர்களின் முதன்மை இலக்காக இருந்தார். அவரது பதவிக்காலத்திலேயே இந்த அமைப்பு ரீதியான கசிவு நிகழ்ந்திருந்தது. அரசு அதிகாரிகள் ஆரம்பத்தில் இந்த மக்கள் இயக்கத்தை உடனடியாக நிராகரித்தனர். கடந்த மாதம் இடம்பெற்ற ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கல்வி அமைச்சர் பிரதான் சிஜேபி அமைப்பை பயங்கரவாத குழுக்களின் நிழல் அமைப்பு பி டீம் என்று கூட முத்திரை குத்தினார். இந்தியாவின் முதன்மை தொலைக்காட்சி செய்தி சேவைகள் இந்த போராட்டத்திற்கு மிக குறைந்த முக்கியத்துவமே அளித்தன. இருப்பினும் சமூக ஊடகங்களான இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மற்றும் யூடியூப் ஆகியவற்றில் இப்போராட்டம் காட்டுத்தீ போல் பரவியது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அடக்குமுறைகள் ஏவிவிடப்பட்டன. அதில் சிலர் காயமடைந்தனர், சிலர் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இடதுசாரிகள் உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அங்கு வருகை தந்து இந்த சுயாதீன இயக்கத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்த முயன்றனர். ஆனால் இளைஞர்கள் எந்தவொரு அரசியல் கட்சியின் கொடியையும் ஏந்த மறுத்துவிட்டனர். நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, நாங்கள் மாணவர்கள். எங்களுக்கு ஒரு நேர்மையான மற்றும் நியாயமான தேர்வு மட்டுமே வேண்டும் என்பதே அவர்களின் தொடர்ச்சியான பதிலாக இருந்தது. இந்த மக்கள் இயக்கத்தின் மிக ஆச்சரியமான அம்சம் அதன் முறையான ஒருங்கிணைப்பும் கட்டுக்கோப்பான பொறுமையுமே ஆகும். ஒரு மாதத்துக்கும் மேலாக காவல்துறையின் தடியடி பிரயோகங்கள், சுட்டெரிக்கும் வெயில், அரசியல் கவன சிதறல்கள் ஆகிய சவால்கள் இருந்த போதிலும் அவர்கள் அமைதியான வழியிலேயே போராட்டத்தை முன்னெடுத்தனர். தங்களுக்குள் ஒரு மாற்றுச் சமூக கட்டமைப்பையே அவர்கள் உருவாக்கினர். தன்னார்வலர்கள் உணவுகளை தயாரித்தனர், குடிநீர் விநியோகித்தனர். போராட்ட களத்திலேயே ஓர் இலவச நூலகத்தை கூட அமைத்தனர். அத்துடன் பாடல்கள் பாடியும் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
அவர்கள் எப்போதும் ஜனநாயக ரீதியான பேச்சுவார்த்தைக்கு தயாராகவே இருந்தனர். பிரதமர் மோடி உட்பட பல உயர் தலைவர்களை சந்திக்கவும் கோரிக்கை விடுத்தனர். இறுதியில் பாஜக மூத்த தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களை சந்தித்து பேசினார். அச்சந்திப்பின் போதும் இளைஞர்கள் தங்களின் கோரிக்கைகளை உறுதியோடு மீண்டும் வலியுறுத்தினர். நாங்கள் இதை அரசுக்கு எதிரான போராட்டமாக மட்டும் பார்க்கவில்லை, மாறாக சீர்கெட்ட அமைப்புக்கு எதிரான குரலாகவே பார்க்கிறோம். எமது எதிர்காலத்தை பறிக்கும் எந்தவொரு அமைப்பு முறையும் எமது எதிரியே ஆகும். சன்சத் சலோ, நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியும் அடக்குமுறையும். 2026 ஜூலை 20 அன்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பும் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் கல்வி சீர்திருத்தவாதியுமான சோனம் வாங்சுக்கும் இந்தியாவின் புனிதமிக்க நாடாளுமன்றத்தை நோக்கி பெருந்திரை பேரணி நடத்த அழைப்பு விடுத்தனர். மாணவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி அணிவகுத்து சென்றனர். இப்பேரணிக்கு டெல்லி காவல்துறை அனுமதி மறுத்திருந்ததுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை காரணம் காட்டி 163வது பிரிவின் கீழ் தடை உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தது. காலை 9 மணி முதல் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஜந்தர் மந்தரில் குவிந்த நிலையில் மத்திய டெல்லியில் உள்ள 5 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன. இணைய சேவைகளும் துண்டிக்கப்பட்டன. பிற்பகல் 1 மணியளவில் சிஜேபி ஆதரவாளர்கள் காவல்துறையின் பாதுகாப்பு தடுப்புகளை உடைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்தை நோக்கி முன்னேற முயன்றனர். அப்போது காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கொடூரமான தடியடி பிரயோகம் மேற்கொண்டும் கூட்டத்தை கலைத்தது. அமைதியான வழியில் போராடிய மக்களுக்கு எதிராக தேவையற்ற மற்றும் வரம்பு மீறிய வன்முறை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இப்போராட்டங்களை வன்முறையாக கையாள காவல்துறைக்கு அரசாங்கம் முழு அதிகார சுதந்திரம் அளித்திருப்பதாகவும் மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டின. இக்கைகலப்பில் 170க்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் 70 பேர் வரை கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிகழ்வு முழு உலகத்தின் கவனத்தையும் ஈர்த்தது. செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி சேவைகள் மற்றும் சமூக ஊடகங்கள் என அனைத்தும் இப்போராட்டம் குறித்தே விரிவாக பேசின. இதனால் அரசாங்கத்தின் மீது கடுமையான கூடுதல் அரசியல் அழுத்தம் ஏற்பட்டது. காவல்துறையால் சிதறடிக்கப்பட்ட போராட்டக்காரர்கள் மாலையில் மீண்டும் ஜந்தர் மந்தரில் திரண்டு தங்களது அமைதியான போராட்டத்தை தொடர உறுதி பூண்டனர். மாணவர்கள் தங்களது நியாயமான கோபங்களை பகிர்ந்து கொண்டதுடன் தங்களின் அனுபவங்களையும் பதிவிட்டனர். அவர்கள் தங்களது கோரிக்கைகளை ஒரு தெளிவான மற்றும் நடைமுறை சாத்தியமான பட்டியலாக முன்வைத்தனர். வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனை வழங்குதல், அமைப்பியலான முறைகேடுகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்குதல், ஜூலை 20 அன்று நடைபெற்ற சன்சத் சலோ பேரணியில் மேற்கொள்ளப்பட்ட காவல்துறையின் அத்துமீறல்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுத்தல், தேசிய அளவில் தேர்வுகளை நடத்தும் ஒட்டுமொத்த முறையில் அடிப்படை மற்றும் முழுமையான சீர்திருத்தங்களை மேற்கொள்தல். இத்தகைய கடுமையான காவல்துறை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் சிஜேபி அமைப்பின் பிரதிநிதிகள் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். இக்கோரிக்கைகளில் கவனிக்கத்தக்க முக்கிய அம்சம் என்னவெனில், அவை மிகவும் குறிப்பிட்டவையாகவும் நடைமுறைக்கு சாத்தியமானவையாகவும் மிக முக்கியமாக எந்தவொரு சுயநல அரசியல் சார்புமற்றதாகவும் அமைந்திருந்தமையாகும். மாநிலங்கள் தோறும் புதிய வடிவம் பெற்ற இளைஞர் இயக்கம். 2026 ஜூலை 20 அன்று புதுடெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட காவல்துறை தாக்குதலின் எதிரொலி வெறும் சில மணி நேரங்களிலேயே இந்தியாவின் மூலை முடுக்குகளிலெல்லாம் பலமாக எதிரொலிக்க தொடங்கியது. கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் தடியடி பிரயோகம், லாத்தி சார்ஜ் மூலம் வன்முறையாக சிதறடிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் தங்களது நியாயமான கோபத்தை தலைநகரின் எல்லைகளுக்குள் மட்டும் முடக்கி அடைத்து வைத்துவிடவில்லை. அவர்கள் சமூக ஊடகங்களின் வாயிலாக நாடு முழுவதும் பரவியிருந்த தங்களது சக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெளிவான ஒரு செய்தியை அனுப்பினர். நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் அமைப்பில் பேரதிர்வை ஏற்படுத்தி மெய்யான மாற்றத்தை உருவாக்க முடியும். அதனைத் தொடர்ந்த அடுத்தடுத்த சில நாட்களில் இந்த தன்னிச்சையான மக்கள் இயக்கம்
இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களிலும் புதிய வடிவங்களையும் வேகத்தையும் பெற்றது. நாட்டின் ஒவ்வொரு மாநிலமும் தனக்கே உரித்தான தனித்துவமான பண்பாட்டு மற்றும் அரசியல் பின்னணியில் இந்த அமைப்பு ரீதியான அநீதிக்கு எதிரான தங்களின் கோபத்தையும் கொந்தளிப்பையும் வெளிப்படுத்த தொடங்கியது. அதிகார அடக்குமுறையை நையாண்டியால் எதிர்கொண்ட பீகார். 2026 ஜூலை 25 அன்று பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநில பந்த் இன்று வரை அந்த மாநிலத்தின் அரசியல் மற்றும் சமூக நிலப்பரப்பில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன் அனைத்திந்திய மாணவர் சங்கத்தின் AISA அழைப்பின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பந்த் அதிகார வர்க்கத்திற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான கடுமையான மோதலாக உருவெடுத்தது. இப்போது அந்த நிகழ்வுகளின் முழுமையான தாக்கத்தையும் அதன் பன்முக பின்விளைவுகளையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஜூலை 25 அன்று காலை முதலே பாட்னாவின் காந்தி மைதானம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களால் நிரம்பி வழிந்தது. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள் என பலதரப்பட்டோர் ஒன்றிணைந்தனர். அவர்களின் கோரிக்கைகள் மிகவும் தெளிவாக இருந்தன. நாட்டின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதவி விலகல் மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் ராஜினாமாவும் உடனடியாக வேண்டும் என்பதே அவர்களின் முதன்மை கோரிக்கையாக இருந்தது. தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் அதைத் தொடர்ந்து ஜனநாயகத்தின் மீது ஏவப்பட்ட காவல்துறை அத்துமீறல்களுக்கும் அவர்களே நேரடி பொறுப்பு என்று போராட்டக்காரர்கள் உறுதியாக நம்பினர். காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்டது. ஒரு காவல்துறை அதிகாரி ஒலிபெருக்கி மெகாஃபோன் மூலம் எச்சரித்தார். உங்கள் போராட்டத்தை உடனடியாக கலைத்து விடுங்கள், இல்லையென்றால் கண்ணீர் புகை குண்டுகளும் வாட்டர் கேனன்களும் பயன்படுத்தப்படும். ஆனால் திரண்டிருந்த இளைஞர்கள் காவல்துறையின் இந்த மிரட்டல் எச்சரிக்கையை கேலியாகவும் எள்ளலாகவும் எதிர்கொண்டனர். கண்ணீர் புகைக்கு போதிய ஏற்பாடு இல்லையா? வாட்டர் கேனன்களும் வரவில்லையா என்று அவர்கள் கிண்டலாக கூச்சலிட்டனர். சில நிமிடங்களிலேயே வாட்டர் கேனன்கள் இயக்கப்பட்டு தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது. நீர்த்தாரைகள் அவர்களை நோக்கி பாய்ந்தபோது அந்த இளைஞர்களில் ஒருவன் தனது கைபேசியில் பானிவாலா டான்ஸ் பாடலை ஒலிக்கச் செய்தான். உடனே அங்கு நின்று கொண்டிருந்த பல நூறு இளைஞர்கள் அந்த பாடலின் துள்ளல் தாளத்திற்கேற்ப ஆடத் தொடங்கினர். கண்ணீர் புகை மூட்டத்திற்கும் வாட்டர் கேனன் நீர்த்தாரைகளுக்கும் நடுவே அவர்கள் உற்சாகமாக நடனமாடிய காட்சி அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையை நையாண்டி மூலம் எதிர்கொள்ளும் ஜென்சி தலைமுறையின் புத்தம் புதிய எதிர்ப்பு உத்தியின் அடையாளமாக மாறியது. இந்த அதிர்வுமிக்க நிகழ்வின் காணொளி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீ போல் பரவி வைரலானது. ஒரே இரவில் பாட்னா போராட்டம் இந்திய எளிய சமூகத்தின் அசைக்க முடியாத பிடிவாதத்திற்கும் எதிர்ப்பு சக்திக்கும் அடையாளமாக உருவெடுத்தது. ஆனால் சூரியன் உச்சிக்கு வந்தபோது நிலைமை கட்டுக்கடங்காமல் பதற்றமான கட்டத்தை எட்டியது. கூட்டத்திலிருந்து சிலரால் கற்கள் வீசப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் கடுமையான தடியடி பிரயோகத்தையும் லத்தி சார்ஜ், வாட்டர் கேனன் தாக்குதல்களையும் பயன்படுத்தி போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கலைக்க முயன்றனர். அப்படியும் இளைஞர்கள் பின்வாங்க தயாராக இல்லை. காவல்துறையின் தடியடி பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை தாக்குதலில் 45 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். அவர்களில் 12 பேர் பலத்த காயங்களுடன் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் 6 பேர் பெண் மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை போராட்டக்காரர்கள் வீசிய கற்கள் தாக்கியதில் 91 காவல்துறையினர் காயமடைந்தனர். அவர்களில் 2 காவல் கண்காணிப்பாளர்களும் எஸ்பிஸ், 2 துணை காவல் கண்காணிப்பாளர்களும் டிஎஸ்பிஸ் அடங்குவர். அத்துடன் 14 அரசு வாகனங்கள் அடித்து சேதப்படுத்தப்பட்டன. அவற்றில் ஒரு வாகனம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு நிகழ்வு சிவான் நகரில் அரங்கேறியது. காவல் கான்ஸ்டபிள் அபிஷேக் குமார் போராட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டு சூழப்பட்டதை தொடர்ந்து நிலைமையை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி 4 ரவுண்டுகள் துப்பாக்கியால் சுட்டார். எவருக்கும் நேரடி காயம் ஏற்படவில்லை என்றாலும் காவல்துறை அதிகாரியின் இந்த துப்பாக்கி பிரயோகம் கடுமையான அரசியல் விமர்சனங்களுக்கும் கண்டனங்களுக்கும் உள்ளானது. அதனைத் தொடர்ந்து அக்கான்ஸ்டபிள் உடனடியாக பணியிடை நீக்கம் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டார்.
இச்சம்பவத்தின் போது சிவானில் 3 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அவர்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்துமில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். கர்நாடகா கலாசார அடையாளத்துடன் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். இந்தியாவின் தொழில்நுட்ப மையமான பெங்களூருவில் இளைஞர்களின் இந்த போராட்டம் முற்றிலும் வேறொரு புதுமையான வடிவத்தை எடுத்தது. இங்கு திரண்ட இளைஞர்கள் தங்களது நியாயமான கோபத்தையும் அதிருப்தியையும் கலை மற்றும் பண்பாட்டு அடையாளங்களுடன் இணைத்து படைப்பாற்றல் மிக்க வழியில் வெளிப்படுத்தினர். போராட்ட களத்தில் நின்ற இளைஞர்கள் தங்களது கைகளில் வண்ணமயமான பதாகைகளை ஏந்தியிருந்தனர். அதில் ஒரு மாணவி, இந்தியாவில் ஒரு வினாத்தாள் கசிவுக்கு பிறகு இன்னொரு வினாத்தாள் கசிகிறது, ஆனால் உலக புகழ்பெற்ற டெய்லர் ஸ்விஃப்டின் ஒரு தனிப்பட்ட புகைப்படம் கூட இதுவரை கசியவில்லை என்று எழுதியிருந்தார். இந்திய கல்வி மற்றும் தேர்வு அமைப்பின் சீர்கேடான செயற்திறனை ஓர் உலக பிரபலத்தின் தனியுரிமை பாதுகாப்புடன் ஒப்பிட்டு கேலி செய்யும் இந்த அணுகுமுறை பெங்களூரு இளைஞர்களின் புலமைசார் அறிவார்ந்த பண்பாட்டை பிரதிபலிப்பதாக அமைந்தது. மற்றொரு போராட்டக் குழுவினர் அதிகார வர்க்கம் தங்களுக்கு சூட்டிய கரப்பான் பூச்சி என்ற அவமதிப்பு சொல்லை பெருமையுடன் வரவேற்கும் விதமாக மாபெரும் அளவிலான கரப்பான் பூச்சி உருவப்படங்களை வரைந்து வைத்திருந்தனர். அவற்றுடன், நாங்கள் அமைப்பிற்குள் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிறோம், எங்களை உங்களால் ஒருபோதும் அழிக்க முடியாது என்ற ஆழமான அரசியல் வரிகளையும் அவர்கள் பொறித்திருந்தனர். இங்கு முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் அமைதியான முறையில் அமைந்திருந்த போதிலும் அதன் உள்ளடக்கத்தின் ஆழமும் வீரியமும் மிக கடுமையாகவே இருந்தன. பெங்களூரு நகரம் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் தலைநகரமாகும். எனவே வேலையின்மை பிரச்சினையும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற தன்மையும் இந்த புதிய தலைமுறைக்கு மிகவும் பழகிப்போன ஒன்றாகிவிட்டது. இந்த எளிய சமூகம் தங்களது நையாண்டி, கேலி மற்றும் படைப்பாற்றல் வாயிலாக ஆளும் வர்க்கத்திற்கு ஓர் கூர்மையான அரசியல் செய்தியை அனுப்பியது. எங்களது எதிர்காலத்தை நீங்கள் பறிக்க துணிந்தால் உங்கள் போலி அரசியல் கண்ணியத்தையும் நாங்கள் உரித்தெடுப்போம். தமிழ்நாடு அரசியல் சார்பற்ற தன்மையின் களச்சோதனை. சென்னையில் இந்த மக்கள் இயக்கம் மிகவும் சிக்கலான ஓர் அரசியல் தன்மையை பெற்றது. ஏனெனில் இங்கு நீட் தேர்வு என்பது வெறும் தேசிய அளவிலான கல்வி பிரச்சினை மட்டுமல்ல, மாறாக அது மாநிலத்தின் சுயாட்சி மற்றும் சமூக நீதி அடையாள பிரச்சினையாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இத்தகைய சூழலில் தேசிய அளவிலான சிஜேபி இயக்கம் இங்கு களமிறங்கிய போது அது உள்ளூர் அரசியல் இயக்கங்களின் கொள்கை போக்குகளுடன் நேரடியாக மோதியது. சென்னை மெரினா கடற்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்ட களத்திற்கு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், நடிகை சனம் ஷெட்டி மற்றும் ஆளும் திமுக ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்தனர். அவர்கள் மேடையில் ஏறி உரையாற்ற முயன்ற போது திரண்டிருந்த மாணவர்கள் பலமாக கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். எங்களது சுயாதீன போராட்டத்தை எந்த காரியம் கொண்டும் அரசியலாக்காதீர்கள். ஜென்சி டிஎம்கே என்று அச்சிடப்பட்ட ஆடை அணிந்து வந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினரும் மாணவர்களால் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர். போராட்ட களத்திற்கு வந்த நடிகை சனம் ஷெட்டி தனது ஒலிபெருக்கியையும் மைக்ரோஃபோன் பறிகொடுத்தார். மாணவர்கள் தங்களது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருந்தனர். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மக்கள் இயக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயலக்கூடாது. நாங்கள் எங்களது சொந்த குரலாகவே நின்று போராடுவோம். அதே நேரம் இடதுசாரி மாணவர் அமைப்பான எஸ்எஃப்ஐயின் மாநில தலைவர் மிருதுளா பேசுகையில், தேசிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா மட்டும் எமக்கு தீர்வு தந்துவிடாது. நீட் தேர்வு முறையே முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2017இல் நீட் முறைகேட்டுக்கு பலியான முதல் மாணவியான அரியலூரைச் சேர்ந்த அனிதா மருத்துவ கனவு சிதைக்கப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழந்த நிகழ்வை நினைவு கூர்ந்த அவர், அதன் பிறகு தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தொடர்பான அமைப்பியல் சமூக அழுத்தங்களால் தங்களது உயிர்களை இழந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இது இந்திய அளவில் ஒரு தேசிய பிரச்சினை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது எமது சமூக நீதியும்
மாநில உரிமைகளும் உயிர் வாழ்வதற்கான பிழைப்பு பிரச்சினையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இங்கு சிஜேபி இயக்கத்தின் முதன்மை கோரிக்கையாக கல்வி அமைச்சர் பிரதானின் ராஜினாமா மட்டுமே அமைந்திருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கோரிக்கையானது நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற நீண்டகால மாநில கோரிக்கையுடன் இயல்பாக இணைந்தது. இதனால் தமிழ்நாட்டில் சிஜேபி இயக்கத்திற்கு ஒரு கலவையான பதிலளிப்பே கிடைத்தது. சில மாணவர்கள் சிஜேபி அமைப்பின் தேசிய வடிவத்துடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டனர். மற்றவர்கள் இடதுசாரி மற்றும் பிராந்திய அரசியல் அமைப்புகளுடன் இணைந்து நின்றனர். இருப்பினும் போராட்டக் களத்தில் நின்ற அனைவரிடமும் பொதுவான ஒரு தீர்க்கமான செய்தி இருந்தது. இனிமேலும் எங்களால் அமைதியாக மௌனம் காக்க முடியாது. மேற்கு வங்காளம் ஆன்டி குண்டா சட்டத்தின் முதல் பயன்பாடு 2026 ஜூலை 24 அன்று கொல்கத்தாவின் எஸ்பிளனேட் சந்திப்பில் இடதுசாரி மாணவர் அமைப்புகளும் சிஜேபி இயக்கமும் இணைந்து ஒரு மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தன. ஆனால் அந்த போராட்டம் விரைவில் வன்முறையில் போய் முடிந்தது. காவல்துறை தடியடி பிரயோகம், வாட்டர் கேனன் நீர்த்தாரை தாக்குதல் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை வன்முறையாக கலைத்தது. இச்சம்பவத்தில் 70 பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் அவர்கள் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி இவ்வன்முறை சம்பவம் குறித்து ஒரு விவாதத்திற்குரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த வன்முறையில் மாணவர்கள் யாரும் ஈடுபடவில்லை. இவர்கள் வெளிநாட்டு ஆதரவு பெற்ற ஜமா-அத்-இ-இஸ்லாமி அடிப்படைவாதிகள் என்று அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் கைதானவர்கள் மீது புதிதாக இயற்றப்பட்ட சமூக விரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் வெஸ்ட் பெங்கால் பப்ளிக் சேஃப்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 2026 முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டது. இது 12 மாதங்கள் வரை பிணையில்லா தடுப்பு காவல், சொத்துக்களை பறிமுதல் செய்தல் உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை வழங்கும் ஒரு சட்டமாகும். இருப்பினும் இப்போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்ட பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர், திரண்டிருந்த கூட்டம் பெரும்பாலான நேரம் அமைதியான முறையிலேயே இயங்கியது. உள்ளூர் வன்முறை கும்பல்களே கற்களையும் பாட்டில்களையும் வீசி மோதலை தூண்டிவிட்டன என்று தனது களச்சாட்சியத்தில் தெரிவித்தார். போராட்ட ஏற்பாட்டாளர்களும் இதே கருத்தையே உறுதியாக வலியுறுத்தினர். இத்தகைய முரண்பட்ட கூற்றுக்கள் நிகழ்வின் உண்மைத்தன்மை மற்றும் அரசியல் பின்னணி குறித்த சர்ச்சையை மேலும் ஆழமாக்கியுள்ளன. மகாராஷ்டிரா கலைஞர்களும் அரசியல்வாதிகளும் இணைந்த போராட்டம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இளைஞர்களின் இந்த போராட்டங்கள் மும்பை மற்றும் நாக்பூர் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களிலும் வெகுவாக பரவின. நாக்பூரில் அமைதியான வழியில் திரண்ட போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை தடியடி பிரயோகம், லத்தி சார்ஜ் நடத்தியதாக காங்கிரஸ் கட்சியினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். ஆனால் தலைநகர் மும்பையில் நிலைமை முற்றிலும் வேறுபட்டதாக அமைந்தது. வரலாற்று புகழ்பெற்ற சிவாஜி பார்க்கில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு தேசிய கீதத்தை பாடி தங்களது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இது மிகவும் உணர்ச்சி பூர்வமான, அதே நேரம் கட்டுப்பாடான அமைதி போராட்டமாக இருந்தது. இப்போராட்டத்தில் சிவசேனா, யுபிடி கட்சியின் தலைவர் ஆதித்யா தாக்கரே, நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவுத் மற்றும் பிரபல சமூக நையாண்டி கலைஞரான குனால் காம்ரா உள்ளிட்டோர் நேரில் கலந்து கொண்டனர். கலைத்துறையினரும் அரசியல் தலைவர்களும் ஒரே களத்தில் கைகோர்த்து போராடிய இந்த காட்சி இந்த மக்கள் இயக்கத்திற்கு மகாராஷ்டிராவில் கிடைத்த பரந்த சமூக ஆதரவை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. மும்பையில் நடைபெற்ற இப்போராட்டம் கல்வி சார்ந்த தேசிய பிரச்சினைகள் எவ்வாறு வெவ்வேறு துறை சார்ந்த மக்களை ஒரே இலக்கின் கீழ் ஒன்றிணைக்க முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது. கேரளா இடது வலது மாணவர் அமைப்புகளின் அசாதாரண கூட்டு. கேரள மாநிலத்தில் எஸ்எஃப்ஐ மார்க்சிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பு மற்றும் இளைஞர் காங்கிரஸ் ஆகிய இரு தீவிர எதிரெதிர் அரசியல் அமைப்புகளும் ஒன்றிணைந்து எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தின. இது வழக்கமான கேரள அரசியல் சூழலில் மிகவும் அசாதாரணமான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும். ஏனெனில் பொது வழியிலும் தேர்தல்களிலும் இவ்விரு அமைப்புகளும் எப்போதும் எதிரெதிர் துருவங்களிலேயே நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் நீட் வினாத்தாள் கசிவு எனும் பொதுவான அமைப்பியற் சீர்கேடு
மாணவர் நலன் கருதி அவர்களை ஒரே மேடையில் ஒன்றிணைத்தது. போராட்டங்களின் போது கொச்சியில் காவல்துறை கடுமையான தடியடி பிரயோகம் மேற்கொண்டது. அதே நேரம் கோழிக்கோட்டில் கொதிப்படைந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை நோக்கி பாட்டில்களை வீசி தங்களது எதிர்ப்பை பதிவிட்டனர். மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் இடதுசாரி முன்னணியின் மூத்த அரசியல் தலைவரும் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான பினராயி விஜயன் SFI அமைப்பின் மாபெரும் பேரணியை தொடங்கி வைத்தார். இது கேரளாவில் இந்த இளைஞர் இயக்கத்திற்கு பரந்த அரசியல் அங்கீகாரமும் ஆதரவும் கிடைத்துள்ளதை உறுதிப்படுத்தியது. மார்க்சிஸ்ட் கட்சியின் முதன்மை தலைவர் நேரடியாக இப்போராட்டத்தில் பங்கேற்றமையானது மாநில அரசியல் தளத்தில் இப்பிரச்சினையின் தீவிரத்தையும் முக்கியத்துவத்தையும் மேலும் கூர்மைப்படுத்தியது. உத்தரப்பிரதேசம் திகாரத்தின் மையப்புள்ளியில் வெடித்த மோதல். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலும் இந்த இளைஞர் இயக்கம் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மாநில தலைநகரான லக்னோவில் உள்ள பரிவர்தன் சவுக் பகுதியில் திரண்ட மாணவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உடனடி ராஜினாமாவை கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். அவர்கள் முக்கியமான ஹஸ்ரத்கஞ்ச் பகுதியை நோக்கி பேரணியாக அணிவகுக்க முயன்றபோது காவல்துறையினருடன் கடுமையான மோதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பலர் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்டனர். அதேவேளை சந்தௌலி மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு பேரணியை நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் இப்போராட்டம் பரவிய விதமானது இது வெறும் பெருநகரங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. மாறாக கிராமப்புறங்கள் மற்றும் சிறு நகரங்களைச் சேர்ந்த ஏழை எளிய இளைஞர்களையும் இப்பிரச்சினை ஆழமாக சென்றடைந்துள்ளது என்பதை அறுதியிட்டு கூறியது. மத்திய அரசாங்கத்தின் முதன்மை அரசியல் அதிகார மையமாக திகழும் இந்த மாநிலத்திலேயே இடம்பெற்ற இக்கொந்தளிப்புகள் அதிகார வர்க்கத்தின் மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் எளிய சமூகம் துணிச்சலுடன் குரல் எழுப்புகிறது என்பதை தெளிவாக காட்டின. ராஜஸ்தான் அமைதியான மறியல். நீட் வினாத்தாள் கசிவின் உற்பத்தி மையமாக குற்றம் சாட்டப்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூரில் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் சர்கார் அலுவலகத்துக்கு வெளியே திரண்டு திறம்பட மறியல் போராட்டத்தை நடத்தினர். பிற மாநிலங்களின் கொந்தளிப்பான போராட்டங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒப்பீட்டளவில் மிகவும் அமைதியான முறையில் அமைந்த எதிர்ப்பு நடவடிக்கையாக இருந்தது. அங்கு எவ்விதமான வன்முறை சம்பவங்களோ காவல்துறை தடியடி நடவடிக்கைகளோ அல்லது கைதுகளோ இடம்பெறவில்லை. இந்த அமைதியான மறியல் போராட்டம் தேசிய அளவிலான இந்த இளைஞர் இயக்கத்தின் பன்முகத்தன்மையையும் ஜனநாயக பண்பையும் வெளிப்படுத்தியது. சில மாநிலங்களில் போராட்டம் வீரியமிக்க மோதல்களாக வெடித்த நிலையில் வேறு சில இடங்களில் அது அமைதியான எதிர்ப்பு வடிவத்தை எடுத்தது. ஆனால் எந்த இடமாக இருந்தாலும் இந்திய இளைஞர்கள் தங்களது நியாயமான கோபத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழியை கண்டடைந்தனர் என்பதே உண்மையாகும். பன்முக போராட்டங்களும் ஒற்றை இலக்கும். இத்தனை மாநிலங்களும் இணைந்து முன்னெடுத்த போராட்டங்கள் யாவும் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுவதையும் உலுக்கிய ஒரு தேசிய இளைஞர் எழுச்சியின் உருவாக்கத்திற்கு வலுவாக பங்களித்தன. மேற்கு வங்கத்தில் சமூக விரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் ஆன்டி குண்டா ஆக்ட் கொடூரமான பயன்பாடு ஆளும் அரசாங்கம் இந்த சுயாதீன மக்கள் இயக்கத்தை எவ்வளவு தீவிரமான அச்சுறுத்தலாக கருதி எதிர்கொள்கிறது என்பதை காட்டியது. அதே நேரத்தில் கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சிகள், கலைஞர்கள் மற்றும் சமூக ஆளுமைகளின் ஆதரவு இந்த இயக்கத்திற்கு இந்திய சமூகத்தில் கிடைத்த பரந்த பொதுமக்களின் ஆதரவை வெளிப்படுத்தியது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வீரியமிக்க மோதல்கள் இந்த இயக்கம் குறிப்பிட்ட பிராந்தியங்களுக்கு மட்டும் முடங்கிவிடவில்லை. மாறாக இந்தியாவின் மிக பாரிய மாநிலத்தின் மூலை முடுக்குகளையும் சென்றடைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தியது. ராஜஸ்தானின் அமைதியான மறியல் போராட்டம் இப்போராட்ட வடிவங்களின் பன்முகத்தன்மையை உலகுக்கு பறைசாற்றியது. ஒவ்வொரு மாநிலத்தின் போராட்ட வடிவங்களும் கள உத்திகளும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருந்த போதிலும் அவற்றின் உள்ளக அரசியல் உந்துதலும் மையப்புள்ளியும் ஒன்றுதான். சீர்கெட்ட அமைப்பு முறை தங்களை ஏமாற்றியதுக்கு எதிரான அடக்க முடியாத கோபமும் அந்த அமைப்பில் மெய்யான மாற்றத்தை கொண்டுவர தங்களிடம் இருக்கும் ஆற்றல் மீதான ஆழமான நம்பிக்கையுமே அதுவாகும்.
பீகாரில் அவர்கள் நையாண்டி மற்றும் கேலி சித்தரிப்புகள் மூலம் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையை எதிர்த்தனர். கர்நாடகாவில் அவர்கள் படைப்பாற்றல் மிக்க கலை மற்றும் பண்பாட்டு வடிவங்கள் மூலம் தங்களது அரசியல் செய்தியை பரப்பினர். தமிழ்நாட்டில் அவர்கள் எந்தவொரு சுயநல கட்சியையும் சாராத அரசியல் சார்பற்ற தன்மையின் எல்லைகளை களத்தில் சோதித்து பார்த்தனர். இருப்பினும் அனைத்து மாநிலங்களிலும் இந்திய எளிய சமுதாயத்திடம் ஒரேயொரு பொதுவான தீர்க்கமான உணர்வே நிறைந்திருந்தது. நாம் அனைவரும் இணைந்து ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கப் போகிறோம். அந்த புதிய இந்தியாவில் எமது குரல்கள் உரிய மரியாதையுடன் கேட்கப்படும். எமது தலைமுறைக்கான கனவுகள் மதிக்கப்படும். அத்துடன் எமது பிரகாசமான எதிர்காலத்தை அதிகார வர்க்கத்தில் உள்ள யாராலும் ஒருபோதும் பறிக்க முடியாது. கல்வி அமைச்சரின் ராஜினாமா. அமைப்பை அசைத்த இளைஞர் சக்தி. வெள்ளிக்கிழமை ஜூலை 25 காலை 11 மணி. தேசிய அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த அந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியானது. இந்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியிலிருந்து உடனடியாக விலகுகிறார் என்பதே அதுவாகும். இச்செய்தியை கேட்ட மாணவர்கள் ஆரம்பத்தில் சட்டென நம்ப தயங்கினர். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஜந்தர் மந்தரில் திரண்டிருந்த பெருந்திரளான இளைஞர்களின் கூட்டம் ஒரு மாபெரும் ஆரவார பேரொலியாக மாறியது. பேரானந்தத்தின் மகிழ்ச்சி கூச்சல்களும் வெற்றி பரவச கண்ணீரும் ஒருவரையொருவர் இறுக தழுவி பகிர்ந்த அன்புமாய் டெல்லி ஜந்தர் மந்தரே வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கொண்டாட்டத்தில் முழுமையாக மூழ்கியது. இருப்பினும் அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் முதல் தருணத்திலேயே இப்போராட்டத்தை ஒருங்கிணைத்த இளைஞர்கள் ஒரு தீர்க்கமான அறிவிப்பை வெளியிட்டனர். எமது முதன்மை போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. எமது நியாயமான கோரிக்கைகளில் முக்கியமான பகுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீதமுள்ள சீர்திருத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. எனவே நாங்கள் மீண்டும் எமது கல்வி பணிகளுக்கும் படிப்பிற்கும் திரும்புகிறோம். இந்த ஒரு முதிர்ச்சியான நடவடிக்கை இந்தியாவில் இதுவரை நடைபெற்ற மற்ற அனைத்து போராட்ட இயக்கங்களிலிருந்தும் இந்த ஜென்ஸி தலைமுறை இயக்கத்தை தனித்துவமாக வேறுபடுத்தி காட்டியது. அவர்கள் அதிகார பசி கொண்டவர்களாகவோ அல்லது அரசியல் ஆதாயம் தேடுபவர்களாகவோ இருக்கவில்லை. மாறாக அவர்கள் ஒரு உயரிய இலக்கிற்காகவே உறுதியுடன் போராடினர். அந்த இலக்கு கைகூடியதும் அவர்கள் எவ்வித ஆடம்பரமுமின்றி அமைதியான முறையில் களத்திலிருந்து கலைந்து சென்றனர். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதவி விலகல் என்பது எளிய சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றியே என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் தேசிய அளவிலான தேர்வு முறையின் அடிப்படை மற்றும் அமைப்பியல் சீர்திருத்தங்கள் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. எனவே இது ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கம் மட்டுமே ஆகும். இந்தியாவின் ஒட்டுமொத்த கல்வி அமைப்பு, போட்டித் தேர்வுகள் மற்றும் அவற்றின் நம்பகத்தன்மை ஆகியவை இன்னும் ஆழமான பரிசீலனைக்கும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கும் உட்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும். அதிகார பசியற்ற மக்கள் இயக்கத்தின் முன்மாதிரி. அரசியல் உணர்வற்றவர்கள், திரைகளிலேயே மூழ்கியிருப்பவர்கள் என்று இந்திய இளைஞர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த போலியான சித்திரத்திற்கு கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற இச்சம்பவங்கள் பலமான சவாலை விடுத்து நொறுக்கியுள்ளன. இந்த இளம் இந்தியர்கள் அமைப்பியல் சார்ந்த ஒழுக்கத்தையும் தந்திரோபாய ரீதியான அரசியல் தெளிவையும் இந்த மக்கள் இயக்கத்தை எந்தவொரு சுயநல கட்சியின் அரசியல் செயற்திட்டத்திற்கும் சுருக்கிவிட மறுக்கும் தீர்க்கமான தன்மையையும் களத்தில் வெளிப்படுத்தினர். நீண்டகால விவசாயிகளின் தீவிர அழுத்தத்திற்கு பிறகு மட்டுமே வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற்ற ஓர் அதிகாரமிக்க அரசாங்கத்திடமிருந்து ஓர் அமைச்சரின் உடனடியாக ராஜினாமாவை பெறுவதில் இவர்கள் பெற்ற இந்த வெற்றி சமகால இந்தியாவில் அரசியல் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் அதிகார சமநிலை குறித்து 5 தெளிவான வரலாற்று பாடங்களை உலகிற்கு வழங்கியுள்ளது. போராட்டக் களம் மற்றும் இலக்குகளை துல்லியமாக தேர்ந்தெடுத்தல். நிர்வாக தோல்விகளை தாண்டி 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களின் சமூக நீதியையும் மருத்துவ கனவையும் தகர்த்த நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை ஜென்சி தலைமுறையினர் துல்லியமாக கண்டறிந்தனர். தங்களது போராட்ட கவனத்தை சிதறடிக்காமல் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்றல்,
தற்கொலை செய்து கொண்டோரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு, ஜூலை 20 சன்சத் சலோ பேரணியில் இடம்பெற்ற காவல்துறை அத்துமீறல்களுக்கு எதிரான நடவடிக்கை மற்றும் தேர்வு அமைப்பில் முழுமையான சீர்திருத்தம் ஆகிய 4 குறிப்பிட்ட கோரிக்கைகளில் மட்டுமே ஆற்றலை குவித்து தார்மீக தெளிவையும் பொதுமக்களின் ஆதரவையும் பெற்றனர். கடும் வெப்பம், காவல்துறை அடக்குமுறை மற்றும் அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் 1 மாதத்துக்கும் மேலாக ஜந்தர் மந்தரில் நிலைத்து நின்றதன் மூலம் சரியான இலக்கை தேர்ந்தெடுத்து வியூக பொறுமையுடன் செயற்படும் அரசியல் முதிர்ச்சியை இந்த தலைமுறை வெளிப்படுத்தியது. பொது பிரச்சனையை கட்சி அரசியலில் இருந்து பிரித்தல். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் பல்வேறு மாணவர் அமைப்புகளும் இப்போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயன்ற போதிலும் சிஜேபி இயக்கமும் இளைஞர்களும் இப்போராட்டத்தை பாஜகவிற்கு எதிரான அமைப்பாகவோ அல்லது தேர்தல் பிரச்சார மேடையாகவோ மாற அனுமதிக்கவில்லை. பாஜகவின் மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நெகிழ்வுத்தன்மையை கொண்டிருந்த அவர்கள் ஆட்சியை வீழ்த்துவதை விட அமைப்பியல் சார்ந்த பொறுப்பு கூறலையே முதன்மைப்படுத்தினர். இதனால் அரசாங்கமும் இப்பிரச்சனையை அரசியலாக பார்க்காமல் அதன் தகுதியின் அடிப்படையில் அணுக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. எந்தவொரு கட்சிக்கும் முன் விசுவாசம் காட்டாமல் அரசை பொறுப்பு கூற வைப்பதே ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு உகந்தது என்பதை இச்சம்பவம் உணர்த்தியது. கருத்தியல் தூய்மையை விட பரந்த ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளித்தல். கருத்தியல், பிராந்தியம் மற்றும் வர்க்க வேறுபாடுகளை கடந்து மருத்துவ பொறியியல் மாணவர்கள், முதன்முறை போராட்டக்காரர்கள் மற்றும் பெற்றோர் என அனைத்து தரப்பினரையும் ஜந்தர் மந்தர் முகாம் ஒன்றிணைத்தது. உணவளிக்கும் லங்கர்கள், குடிநீர் விநியோகம், இலவச நூலகம் என ஒரு தன்னாட்சி சமூக அமைப்பையே அவர்கள் உருவாக்கினர். ஜூலை 20 காவல்துறை தாக்குதலுக்கு பின் போராட்டம் நாட்டின் பிற நகரங்களுக்கும் பரவி வலுவடைந்ததே தவிர பிளவுபடவில்லை. உள்கட்சி முரண்பாடுகளால் சிதையும் வலிமையான மாணவர் அமைப்புகளைப் போலன்றி தேர்வு, நேர்மை மற்றும் அமைப்பியல் நம்பிக்கை எனும் முதன்மை இலக்கிற்காக 2ஆம் நிலை வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து தங்களது செல்வாக்கை பெருக்கிக் கொண்டனர். அதிகார வேட்கையை துறந்து பொறுப்பு கூறலை முதன்மைப்படுத்தல். இப்போராட்டக்காரர்கள் தங்களை அதிகாரத்தை கைப்பற்றும் ஒரு அரசியல் சக்தியாகவோ அல்லது எதிர்க்கட்சியின் பினாமியாகவோ ஒருபோதும் அடையாளப்படுத்தவில்லை. கல்வி அமைச்சர் பிரதானின் ராஜினாமா, வழக்குகள் திரும்பப் பெறப்படல் மற்றும் இழப்பீட்டு உறுதிமொழிகள் கிடைத்தவுடன் சிஜேபி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நிதானம் வரலாற்று சிறப்புமிக்கது. அதிகார வேட்கையின்றி தார்மீக வலிமையை பாதுகாத்ததன் மூலம் அமைச்சரின் ராஜினாமாவை அரசியல் வெற்றியாக பறைசாற்றாமல் அமைப்பியல் தோல்விக்கான பொறுப்பேற்பாக மாற்றினர். 2014 முதல் வலிமையுடன் திகழும் ஓர் அரசாங்கம் தொடர் மோதலை விட இணக்கப்போக்கே உகந்தது என சம்மதிக்க வைத்தது இவர்களது தொடர்ச்சியான அழுத்தமே ஆகும். குரல் எழுப்புதலும் அதிகார வர்க்க மிரட்டல்களை நிராகரித்தலும். அரசாங்கம் ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கும் மறு தேர்வுக்கும் உத்தரவிட்டு விட்டதாக கூறிய போதிலும் அதற்குரிய தார்மீக பொறுப்பு அமைச்சை நிர்வகிக்கும் அமைச்சரையே சாரும் என்பதில் மாணவர்கள் உறுதியாக இருந்தனர். தேச விரோதிகள், சலுகை பெற்றவர்கள் என்ற முத்திரைகளையும் ஜூலை 20 வன்முறை அடக்குமுறைகளையும் கடந்து அவர்கள் பின்வாங்க மறுத்தனர். அதிகார வர்க்கத்தின் மௌனமும் அலட்சியமுமே தோல்வியை இறுகச் செய்கிறது என்பதை உணர்ந்து குரல் எழுப்பியதன் மூலம் கவனச்சிதறலுடையவர்கள் என்று விமர்சிக்கப்பட்ட ஒரு தலைமுறை தங்களால் ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்கத்தையே பணிய வைக்க முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்து காட்டியுள்ளது. வெறும் வாக்குகளில் அல்ல ஜனநாயகம். ஜென்சி தந்த வரலாற்று எச்சரிக்கை. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதவி விலகல் என்பது இந்தியாவில் ஒவ்வொரு பொதுத் தேர்வின் மீதான நம்பிக்கையையும் மாயாஜாலமாக உடனடியாக மீட்டெடுத்துவிடப் போவதில்லை. தேசிய தேர்வு முகமை NTA, வணிக ரீதியான பயிற்சி மைய துறை மற்றும் பரந்த கல்வி அமைப்பு ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆழமான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இன்னும் முழுமையடையாமல் நிலுவையிலேயே உள்ளன. ஆயினும் இந்த வரலாறு காணாத இளைஞர் எழுச்சி நாட்டின் அரசியல் சூழலையும் அதிகார சமநிலையையும் ஏற்கனவே வெகுவாக மாற்றியமைத்துவிட்டது. எத்தகைய கடுமையான அரசியல் அழுத்தங்களையும் தந்திரமாக சமாளித்து பழகிய ஓர் அதிகாரமிக்க அரசாங்கத்தின் கீழ் கூட நீடித்த, ஒருமுகப்படுத்தப்பட்ட மற்றும் எந்தவொரு கட்சி சார்புமற்ற குடிமக்களின் திரண்ட போராட்டங்களால்
அமைப்பியல் சார்ந்த பொறுப்புக்கூறலை வெளிக்கொணர முடியும் என்பதை இச்சம்பவம் உலகிற்கு தெள்ளத் தெளிவாக நிரூபித்துள்ளது. அரசியல் எதிர்ப்பையோ அல்லது போராட்ட வடிவங்களையோ இந்த ஜென்சி தலைமுறையினர் புதிதாக கண்டுபிடித்து விடவில்லை. மாறாக அவர்கள் அதனை தங்களது நவீன காலத்திற்கு ஏற்றவாறு மிக நேர்த்தியாக செம்மைப்படுத்தியுள்ளனர். அமைப்பில் டிஜிட்டல் தொழில்நுட்பமயமாகவும், கோரிக்கைகளில் அசைக்க முடியாத துல்லியத்தோடும், அதிகார வர்க்கத்தின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது வியக்கத்தக்க பிடிவாதத்தோடும் அவர்கள் களமாடினர். அவ்வாறு செயற்பட்டதன் வாயிலாக ஒரு நாட்டின் மெய்யான ஜனநாயக அதிகாரம் என்பது வெறும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் தேர்தல்களில் மட்டும் தங்கியிருக்கவில்லை. மாறாக சீர்கெட்ட அமைப்பு முறை தங்களை கைவிடும் போது சாதாரண குடிமக்கள் தங்களது உரிமைகளுக்காக ஒரே குரலில் உறுதியாக நிமிரும் தார்மீக விருப்பத்திலேயே தங்கியுள்ளது என்பதை அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் மீண்டும் ஒருமுறை உரக்க நினைவூட்டியுள்ளனர். நன்றி.